ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திரிதம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா May 8 தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். எனக்கு ஒரு இங்கிலீஷ் சப்டைல்ஸோட நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் நிகம், ஷோபி தலக்கணி இவங்களாம் இந்த படத்தில் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்டின் ஜோசப் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இந்த படம். லைக் இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொலை ஒன்று நடக்குது ஒரு ஊரில், ஒரு சின்ன கிராமத்தில், லைக் ஒரு மலைவாழ் கிராமத்தில் கேரளாவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக வந்து ஒரு போலீஸ் வந்து ஷேன் நிகம் ஹீரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. அவர் ஆனப்பே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொலை ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒரு 2 கொலை நடக்குது. பட் ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி அந்த ஊரில் எதுவும் பெருசாக கொலைகள் நடக்கலை. அவர் வந்து என்னைக்கு சப் இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்கிறாரோ அந்த ஒரு 1 வீக்கில் பேக் டு பேக் ஒரு 3 கொலை நடக்கிறதுனால அவருக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஆகுது. ஸோ இந்த கேசஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மேலிடத்துலேருந்து அவருக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் வருது. அவர் இந்த கேஸை ஒவ்வொரு கேஸஸாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லைக் இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ள நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் அவருக்கு கிடைக்குது. ஃபைனலாக இந்த கேசஸ்க்குலாம் யாரு காரணம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஒரு மாதிரி போயிட்டு அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்டாக அந்த ஒரு கிளைமேக்ஸில் ஒன்று வருது. அது என்னன்றது அந்த படத்தோட மீதி கதை. அதை நீங்கள் பாருங்க, தெரியும் இந்த படத்தை. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் ஒரு நீட்டான ஒரு த்ரில்லருக்கான ஒரு பிளாட் தான் அந்த படத்தோட கதை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் நிகமோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. லைக் போலீஸ் ஆஃபீஸர் அதுவும் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக ரோல் ஒன் பண்ணியிருக்காரு. படத்துல ஒல்லியாக பார்க்க ரொம்ப வந்து எங்கா இருக்காரு. அந்த போலீஸ்க்கான ஒரு லுக்கே அவர்கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ லைக் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸில் இந்த படத்தில் என்ன கொடுக்க முடியுமோ அவரோட கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லா நீட்டாக அவரோட ஆக்டிங் செமையாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோபி திலக்கன், பிரிட்டோ தேவிஸ், அபிஷேக் ரவீந்திரன், நந்தன் உன்னி இவங்களாம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸாக அவர் கூட ஒர்க் பண்ணுற ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் படத்தில் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு நார்மல் போலீஸ் கேரக்டர் ரோல் அப்படின்ற மாதிரி தான், கூட சைட் ஆக்டிங் சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இருக்கும். டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமில் லைக் அந்த ஒரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்களடா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணது அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் இவங்க கேரக்டர் எல்லாமே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது இந்த கேரக்டர்ஸ்க்குலாம். பட் அவங்க எல்லாமே கொடுத்த கேரக்டரும் நல்லாவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுனியா ஃபாத்திமா, அதே மாதிரி கிருஷ்ணா பிரபா இவங்களாம் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபீமேல் போலீஸாக வந்து இந்த படத்தில் அந்த வந்து லேடி போலீஸாக இவங்க டீம்லேயே ஷேன் நிகமோட டீம் ஹீரோ டீம்லேயே வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில ஸ்டன் சீன்ஸ்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் பாருங்க. பட் அவங்களும் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து உன்னி கிருஷ்ணனோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சுற்றி அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன், அந்த சின்ன சின்ன போலீஸ் ஆஃபீஸ் ஸ்டேஷன் சுற்றி சின்ன சின்ன பிளேசஸ் தான் நடக்குது. லைக் ரொம்ப ரியாலிட்டியாக அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா நீட்டாக அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதுமாதிரி விஎஸ் விநாயகோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படத்தை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்ப் பண்ணிட்டு ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக அந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதுமாதிரி டேரக்டர் மார்டின் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் ஒரு கமர்ஷியலான ஒரு ஜெனரல் ஒரு பேட்டர்ன் தான் எடுத்துக்கிட்டாரு. இந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன தேவை அந்த மாதிரி ஒரு கதையை தான் எடுத்துக்கிட்டாரு. ஜெனரலாக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதைக்குள்ளே போக அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour 40 minutes ஆகும் ஜெனரலாக மலையாள மூவிஸ் எல்லாமே. இந்த படமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதைக்குள்ள ஒரு சிம்பிள் கதைக்குள்ளேயே பட் அவங்க உள்ள ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கேரக்டரைசேஷனை வெளிப்படுத்திட்டு அந்த கேரக்டர் லைக் அந்த கதைக்குள்ளே போக ஒரு 30 minutes எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கதை ஒரு மாதிரி சுறுசுறு விறுவிறுன்னு தான் போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். நமக்கு டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக கொண்டு போனார். பட் ரொம்ப பெருசாக ஒரு சில இடங்களில் செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு பெருசாக அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் கதைக்கு லைக் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து எங்கேஜிங்காக கொண்டு போக முடியுமோ அதை ஒரு டேரக்டர் ட்ரை பண்ணியிருந்தார். பட் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான எலிமெண்ட்ஸ் இல்லைனாலும் ஓரளவு இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு எப்படின்ற மாதிரி தான் படம் மூவ் ஆச்சு. பட் ஆனால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அதுதான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். லைக் அது ரொம்ப பிளாங்காக போய் ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல போய் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் முடிச்சிருந்தாரு. நடா யூஸ்வலாக நம்ம எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். பட் அந்த ஒரு டுவர்ட்ஸ் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் அவர் கொடுத்த ட்விஸ்ட் இந்த படத்தை செகண்ட் ஹாஃபாக கொஞ்சம் காப்பாற்றிடுச்சு. ஸோ லைக் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் கொடுத்துருக்காரு. லைக் நம்ம படம் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். பட் ஆடியன்ஸ்க்கும் ஓரளவு எங்கேஜான எலிமெண்ட்ஸ் உள்ள நிறையா போட்டுருக்கு. இந்த மாதிரியான வந்து லைக் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் அது. கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1 time தேட்டரில் உட்காந்து நீட்டாக பார்க்கலாம். மெயினாக இந்த மாதிரியான படங்கள் வந்து தேட்டரில் போய் பொறுமையாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்களான்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஓடிடியில் வரதுக்கு இந்த படம் ஆக்சுவலாக மலையாள படம்னாலும் 60 days அப்புறம் தான் வரும், 60-90 days அப்புறம் தான் வரும். ஸோ இந்த படம் நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் பார்க்க முடியும். இது வந்து லைக் மலையாள லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் பார்க்க முடியும். டேரக்ட் தமிழ் டப் வெர்ஷனில் இந்த படம் இன்னும் வரல. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஆவரேஜ் வாட்ச் இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து ரொம்ப எங்கேஜிங்கான படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படம் வந்து நம்மள ஒரு ஆல்மோஸ்ட் 60-70% நம்மளை கொஞ்சம் ஓரளவு எங்கேஜ் பண்ணி ஓரளவு நல்லா பார்க்க வச்சதுனால ஒரு ஆவரேஜான ஒரு மூவி வாட்சாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அதுல ஒரு ஒர்த்தான ஒரு 1 time டீசன்ட் வாட்ச் இது. கண்டிப்பாக டைம் இருக்கும் அந்த படத்தை தேட்டரில் பாருங்க, இல்லைனா ஓடிடியில் வந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.